தலைப்பு செய்திகள். வீதியில் நடக்கும் ஜனாதிபதிக்கு எங்கள் வீடுகள் கண்களுக்கு தெரியவில்லையா? யாழில் போராட்டம். களுவாஞ்சிக்குடியில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத மீன்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்பு. இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட உலகின் அதிக பெறுமதி வாய்ந்த ஊதா நிற நட்சத்திர மாணிக்க கல். நாட்டில் வைரஸ் நோய்களின் பரவல், சிறுவர்கள் பாதிப்பு. விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய ஆளுநரான வேதநாயகன் 2019ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படவில்லை. இதனால் அக்கால பகுதியில் வீட்டுத் திட்டங்களை பெற்ற பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல் படும் செயற்பாடுகள் வருடங்களாக தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியாளரிடம் பெற்ற வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சியில் புதிய வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவை வழங்குகிறார்கள். இந்த செயற்பாடு பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனையை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இது தொடர்பில் மௌனமாக இருப்பது நமக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகின்றது. யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வீதியில் நடந்து திரிகிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைக்குறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்காவிடின் எமது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி மீன் சந்தையில் செவ்வாய்க்கிழமை மனித நுகர்வுக்கு ஒவ்வாத நிலையில் பழுதடைந்த நிலையில் விற்பனை செய்யப்பட்ட 16 கிலோ கீரி மீன்கள் கைப்பற்றப்பட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் உடனே அளிக்கப்பட்டன. களுவாஞ்சிக்குடி பகுதி பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் மூலம் இவை கண்டுபிடிக்கப்பட்டன. இதன்போது வியாபாரிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அறிவுறுத்தல்களும் பொது சுகாதார பரிசோதகர்களால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக பெறுமதி வாய்ந்த அரிய வகை ஊதா நிற நட்சத்திர மாணிக்கக்கல் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 3563 கரட் எடையுள்ள இந்த அரிய வகை மாணிக்கக்கல் 2023ஆம் ஆண்டில் ரத்தினபுரி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஊதா நிற நட்சத்திர மாணிக்க கற்களில் இதுவே மிகப்பெரியது என பெயரிடப்பட்டுள்ளதோடு இது ஒரு இயற்கையான ஊதா நிற மாணிக்கக்கல் என விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்டார் ஆஃப் பியோர் லேண்ட் என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளதோடு 6 கதிர் கொண்ட நட்சத்திர வடிவத்தை கொண்டுள்ளது. மற்ற கற்களை விட இது மிகவும் சிறப்பானதாகும் என்றும் கூறப்படுகின்றது. இதன் பெறுமதி 300 முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இடைப்பட்டதாகும் என மதிப்பிடப்படுவதாக இம்மாணிக்கக்கல்லை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை மாணிக்கக்கல் ஆய்வுக்கூடத்தின் பிரதம ரத்தினக்கல் ஆய்வாளர் அஷான் அமரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு எவ்வித அனுமதியும் பெறாது வகுப்புகளில் பங்கேற்றிருந்த யுவதியொருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பீடத்தின் 1ஆம் வருட மாணவர்களுக்கான பயிற்சி செயற்பாட்டின் போது குறித்த யுவதி அடையாளம் காணப்பட்டதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த யுவதி தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அறியப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை பகுதியை சேர்ந்த குறித்த யுவதி பொய்யான பதிவு இலக்கம் ஒன்றை சமர்ப்பித்து மாணவிகளின் விடுதியிலும் அறையை பெற்று தங்கியிருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படுவதற்கான புதிய அணுகுமுறையை முன்னெடுக்க உள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறும் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் நிலத்தோற்றத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்றும் அவ்வாறு ஏதும் செய்வதாயின் நீதிமன்ற அனுமதி அவசியம் எனவும் மன்றினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் திங்கட்கிழமை எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பகுதியில் ஏற்கனவே இருந்த வீதிக்கு மேலாக அதனை நல்லூர் பிரதேச சபையினர் செப்பனிட்டமை அவதானிக்கப்பட்டது. குறித்த விடயம் சட்டத்தரணிகளால் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் எந்தவிதமான அபிவிருத்தியும் செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கக்கூடாது எனவும் முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாகும் வரை நிலத்தோற்றத்தில் மாற்றம் செய்யக்கூடாது என்றும் இதில் எதிர்வரும் காலத்தில் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் அனுமதி அவசியம் என சட்டத்தரணிகளால் வலியுறுத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் குறித்த விடயத்தை கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் செயற்பட உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் குளிர்ச்சியான வானிலையுடன் சில வைரஸ் நோய்களின் பரவல் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். கம்பஹா வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் ரவீந்திர உடகமகே குறிப்பிடுகையில் சிறுவர்கள் மத்தியில் இந்த நோய்கள் காணப்படுவதாக தெரிவித்தார். இந்நாட்களில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலையுடன் சில வைரஸ் நோய்களின் பரவல் அதிகரிக்கலாம். எமது சுவாச தொகுதியின் மேற்பகுதியையே இந்த வைரசுகள் பெரும்பாலும் பாதிக்கின்றன. பொதுவாக இந்த வைரஸ் நோய்கள் முன்பள்ளி வயதுடைய சிறுவர்கள் மத்தியில் அதிகமாக பரவக்கூடும். காய்ச்சல், இருமல், தடிமன், தொண்டைவலி, கடும் தலைவலி, தசைவலி மற்றும் வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற நோய் அறிகுறிகள் இதில் ஏற்படக்கூடும். உங்களுக்கு 3 நாட்களுக்கு மேல் இந்த நோய் அறிகுறிகள் தென்பட்டால், அதேபோல் உங்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் மிக விரைவில் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈராக் இராணுவ தளங்களிலிருந்து சுமார் 23 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியுள்ளது. கடந்த 2003இல் சதாம் ஹுசேன் ஆட்சியை கவிழ்க்க ஈராக்கை அமெரிக்கா படையெடுத்தது. அந்த சமயத்தில் ஈராக்கின் அல் அன்பர் மாகாணத்தில் உள்ள ஐன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் அமெரிக்க படைகள் தஞ்சமடைந்தன. இந்த விமான தளத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்க படைகள் இருந்தன. 2023ஆம் ஆண்டில் ஈராக் அரசாங்கம் அழைப்பு விடுத்ததிலிருந்து ஐன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் இருந்த படைகளை அமெரிக்க இராணுவம் பல ஆண்டுகளாக அதை குறைத்து வந்தது. இந்நிலையில் ஈராக்கின் அல் அன்பர் மாகாணத்தில் உள்ள ஐன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்க படைகள் வெளியேறியதாக ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனிமேல் அமெரிக்காவுடனான உறவு நேரடி இராணுவ தலையீடாக இல்லாமல் இருதரப்பு பாதுகாப்பு உறவாக மட்டுமே இருக்கும் என ஈராக் அறிவித்துள்ளது. காசா அமைதி வாரியத்தில் சேருவதற்கான ட்ரம்பின் அழைப்பை பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் நிராகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகின. இதனை அடுத்து அமெரிக்கா முன்மொழிந்த காசா அமைதி வாரியத்தில் இணைய பிரான்ஸ் மறுத்தால் 200% வரி விதிப்பேன் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். பிரான்ஸ் தயாரிப்பு மதுபானங்கள் மீது 200% வரி விதித்தால் அதிபர் மேக்ரான் வாரியத்தில் சேர்ந்து விடுவார் என ட்ரம்ப் பேசியுள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டென்மார்க், பிரிட்டன், பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதலாக 10% வரி விதித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கிரீன்லாந்தை ஒப்படைக்காவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கும் என்றும் இதில் 100% உறுதியாக உள்ளதாகவும் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் வைத்துள்ளார். இராணுவ படையெடுப்பு மூலம் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுமா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1801 ஐக்கிய இராச்சியத்தின் நாடாளுமன்றம் முதல் தடவையாக கூடியது. 1954 உலகின் முதலாவது அணுசக்தியிலான நீர்மூழ்கி கப்பல் நோட்டிலக்ஸு அமெரிக்காவில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1960 மேற்குறி விண்கலத்தில் சாம் என்ற பெண் செண்முக குரங்கு விண்வெளிக்கு பயணமானது. 2017
அமெரிக்க அரசு தலைவராக ரொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் அமெரிக்காவின் 400க்கும் அதிகமான நகரிலும் 160க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் 2 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்ட பேரணியை நடாத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.